உங்களுக்கு தெரியுமா? ஏன் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க? அண்டு அ அவங்க வந்து இந்தியாலயே வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. அதுதான் ஆர்பிட்ராஜ். ஆர்பிட்ராஜ்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க ஹோல்சேல் கடையில போயிட்டு 1 கிலோ வெங்காயம் வாங்குனீங்கன்னா, அது ரூ. 10 தான் இருக்கும். அதுவே உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கடையில போய் வாங்குனீங்கன்னா, ரூ. 40லேருந்து ரூ. 50 இருக்கும். இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ யாரு ட்ரூவா பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா, அந்த ட்ரேடர் தான். அதாவது இடைத்தரகர். இதே கான்செப்ட் தான் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸும் பயன்படுத்துறாங்க. சிங்கப்பூர், மலேசியா போன்ற கண்ட்ரில வந்து அவங்க தேவையான பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க இம்போர்ட் தான் பண்ணணும். அதனால வந்து இந்தியா, பங்களாதேஷ் மாரி கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. இங்க கம்மியா இருக்கிற ப்ராடக்ட்ட அங்க அதிகமான விலைக்கு விப்பாங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த இடைத்தரகர்கள் தான் அதிகமான பணம் சம்பாரிப்பாங்க. சரி, இப்போ என்ஆர்ஐஸ் லைக் துபாய்ல வேலை செய்றவங்க, அமெரிக்கால வேலை செய்றவங்க, ஜெர்மனில வேலை செய்றவங்க எப்படி இத பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க ஸ்ட்ராங் கரன்சில ஏர்ன் பண்ணி, வீக் கரன்சில ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. லைக் இப்போ டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ணி, ரூப்பீஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்ககிட்ட நெறைய பணம் பேலன்ஸ் இருக்கும். சரி, இந்த ஆர்பிட்ராஜ் நம்மளோட பெனிஃபிட்டுக்காக எப்படி பயன்படுத்தலாம் பார்க்கலாம். இப்போ ஃபாரின் கண்ட்ரிக்கு வேலைக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா, யுஎஸ் மாரி கண்ட்ரில ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். 2021ல ஒரு டாலர் வந்து ₹75 இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டாலர் ₹86 இருக்கு. நியர்லி 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பெர் ஆனம்க்கு 10% ரிட்டர்ன் தருது ஆவரேஜா. இத பயன்படுத்தினா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால தான் இன்ஃபோசிஸ், அசெஞ்சர், ஜோஹோ, டிசிஎஸ் மாரி கம்பெனிஸ் நெறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. தே மேக் இன் டாலர்ஸ் அண்ட் பேட் இன் ரூப்பீஸ். இந்த மாரி அமேசிங் வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க என்ன.